திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்துல அடுத்த 2 பாடல்களுக்கான விளக்கங்களை பார்த்துடலாம். பாடல் எண் 45. முதல்ல பாடலை பார்த்துடலாம். பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ ஒளி தாய்க்கு பச்சு ஊன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தனனே அப்படிங்கிறாரு. பாடிற்றிலேன் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு அழகான பாடல் தெரியுமா இது? அதாவது மாணிக்க வாசகர் நமக்காகவே இந்த பாடலை எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருவாசகத்தை படிக்க படிக்க மாணிக்க வாசகரை இறைவனை பிடிச்சி போகும். இறைவனுடைய பெருமையை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் மாணிக்க வாசகர் ஒரு 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 விஷயத்தை நல்ல விஷயத்தை ஒருத்தர் செஞ்சார் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த இப்படி செஞ்சுருக்காரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நமக்கு ஒரு பெரிய நமக்கு இருந்த மரியாதை ஒரு 10 மடங்கு ஆகும்ல. அது மாதிரி மாணிக்க வாசகர் அவரோட எழுதின அந்த திருவாசகத்தை ஒவ்வொரு பகுதியையும் படிக்க படிக்க அவர் மேலே நமக்கு இருக்கிற மரியாதை அப்படி 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 அப்படியே கூடிக்கிட்டே எங்கேயோ போய் நிற்கிது. எப்பேற்பட்ட மனுஷனாக வாழ்ந்திருக்காரு, எப்படியெல்லாம் பார்த்துருக்காரு, எப்படியெல்லாம் நமக்காக இறைவன்கிட்ட வேண்டியிருக்காரு. திருப்பரந்துறையில் முதல் மரியாதையாக அவருக்கு தானே தேரே. அந்த மாதிரி ஒரு கோவில் எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? இறைவனை விட்டுட்டு மாணிக்க வாசகருக்கு அங்கே தேரு. அதைத்தான் இறைவனும் விரும்புகிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? பாடிற்றிலேன், நான் பாடவில்லை போனே, பாடவே இல்லையேப்பா அப்படிங்கிறார். என்னது 45வது பாட்டல் நீத்தல் விண்ணப்பத்திலேயே வந்துட்டோம், இன்னும் இவர் பாடலைங்கிறாரா? இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை பகுதிகள் பதிகங்கள் இருக்குது? அதெல்லாம் என்னது அப்படின்னா இன்னும் பின்னாடி எவ்வளவோ பாடியிருக்காரே அப்படின்னா இது பாடினது அவருக்கு பத்தலை. அதனால தான் இந்த நிறைய படித்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, நிறையா படித்த பிள்ளைங்க, அவங்கள்ட்ட போய் எக்ஸாமுக்கு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சிட்டியா அப்படின்னா ஐயோ ஒன்றுமே படிக்கலை, சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி மாணிக்க வாசகர், நான் உன்னைய பாடவே இல்லைப்பா, பணியேன், நான் உனக்கு பணியணும், பாடத்தான் இல்லை, அட்லீஸ்ட் இறைவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பணியணும் இல்லைப்பா, அதுவும் நான் பண்ணலைப்பா. பணியேன் மணி நீ ஒளி தாய்க்கு பச்சு ஊன் அப்படிங்கிறாரு. என்னோட மாணிக்கமே அப்படி கொஞ்சிறாரு இறைவன், கொஞ்சிறாரு. நீ என்னைய விட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த பச்சை இறைச்சி பிண்டம், இந்த உடம்பு பச்சை இறைச்சி ராவாக இருக்கிற இறைச்சி பிண்டம் தானே நம்மளோட உடம்பு. இந்த உடம்பை விட்டுட்டு நான் வந்திருக்கணுமேப்பா, இந்த உடம்பை உதறி எரிஞ்சிருக்கணுமே. இறைவன் நீ என்கிட்ட இல்லைன்னு நான் உங்ககிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு இந்த உடம்பு பச்சை இறைச்சி பிண்டம், அதை அழகாக சொல்கிறாரு, பச்சு ஊன் அப்படிங்கிறாரு. அப்படி அந்த பிண்டத்தை விட்டுட்டு நான் போயிருக்கணுமேப்பா, ஆனால் போகலையே, நான் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் அப்படிங்கிறாரு. இந்த உடம்ப தொலைச்சிட முடியாமல் நான் இப்படியே வச்சுக்கிட்டேனேப்பா, இவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேனே, நான் என்னைய விட்டுடுவியாப்பா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? வியந்தாங்கு அலறி அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வியந்து ஆங்கு அலறி, சரி நீ நீ என்னைய விட்டுட்டு போயிட்டியே, அச்சோ அப்படின்னு நான் வியப்படைஞ்சு அங்கேயே நான் தேடினேன் உன்னைய. ஐயோ காணுமே, அம்மா அப்பாவை காணோன்னா ஒரு குழந்தை கூட்டத்தில் எப்படி தேடும், அது மாதிரி நான் உன்னைய தேடினேனா, வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன், அப்படி நான் உன்னைய தேடக்கூட இல்லையேப்பா. சிவன் எவ்விடத்தான், இந்த சிவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடலையேப்பா. எவர் கண்டனர், யாராவது பார்த்தீங்களா இவரை அப்படின்னு நான் கேட்டனா? இல்லையே. ஓடிற்றிலேன், நான் உன்னைய ஓடி 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 நான் தேடி இருக்கணுமே, அவன் யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு நான் தேடி இருக்கணுமே, நான் தேடவே இல்லையேப்பா, ஓடி ஓடி உன்னைய பார்க்கலையேப்பா. ஓடிற்றிலேன் கிடந்து உள் உருகேன்
ஸ்தம்பித்து, ஐயோ என்னோட பெருமானை காணமே காணமே அப்படின்னு சொல்லி நான் ஸ்தம்பிச்சு மனம் உருகினேனப்பா. பாடின பாட்டெல்லாம் உருக்கமா இருக்கு. அத்தனை தப்பையும் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், நீ என்னைய காப்பாத்துன்னு இப்படி உருகி பாடிட்டு நான் உருகலைங்கிறாரு. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார்னு சொல்லுவாங்க பழமொழி. அவர் போனதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க புல்கு. அவர் எப்படி சொல்கிறாரு, எப்படி தன்னையை தாழ்த்திட்டு எப்படி பாடுறாரு. ஓடிற்றிலேன் கிடந்து உள் உருகேன். ஐயோ நீ ஓடி ஓடி வந்து பார்த்துருக்கணுமே, பார்க்கலையே, உள்ளம் உருகி இருக்கணுமே, உருகலையே, நின்று உழைத்தனே அப்படிங்கிறாரு. நான் அங்கேயே நின்று உன்னைய தேடிக்கிட்டே இருக்கனே, அங்கேயே நின்று நான் வருந்திக்கிட்டு இருக்கேன். காணோம், இறைவன் வராரு, காணோம், நான் விட்டுட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த பச்சு ஊன் இந்த உடம்ப விட்டுட்டு ஓடி உங்கிட்ட வந்திருக்க வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்லி அழகா உருகி பாடுறார். இப்போ இன்னொரு தடவை பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்த்துடலாம். பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ ஒளி தாய்க்கு பச்சு ஊன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தனனே. என்னோட மாணிக்கம் பணின்னு, என்னோட மாணிக்கமே, உன்னை நான் பாடலப்பா, உனக்கு பணி செய்யலப்பா. நீ என்னை விட்டு மறைஞ்சு சென்ற பின்னாடி இந்த பச்சை ஊனாகிய இந்த உடம்ப விட்டு நான் போகலையேப்பா, ஒழிக்கலையேப்பா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் இங்கேயே இருந்துட்டேனேப்பா. அப்பேற்பட்ட தப்பு செஞ்ச என்னைய நீ விட்டுடாதப்பா, இந்த தப்பெல்லாம் நான் செஞ்சிட்டேன், என்னைய நீ விட்டு விடாதேப்பா. நீ பிரிஞ்ச பிறகு இந்த சிவன் எங்கே இருக்கான், யாராவது அவனை பார்த்தீங்களா, சிவன் எங்கே, யாராவது அவனை பார்த்தீங்களான்னு கேட்டனா, கேட்கலையே, நான் கேட்கலையே. அப்படி ஐயோ காணமே அப்படின்னு சொல்லி வியந்து அப்பொழுதே நான் தேடி இருக்கணுமே, சிவனை காணோன்னு சொல்லி அப்போவே நான் தேடி இருக்கணுமே, நான் தேடலையே, ஓடி ஓடி பார்த்துருக்கணுமே, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கணுமே, இங்கே இருக்கானா, அங்கே இருக்கானா, இங்கே இருக்கானான்னு பார்த்துருக்கணுமே, இல்லையே, நான் பார்க்கலையே. ஐயோ என்னைய விட்டுட்டு போயிட்டாரேன்னு கிடந்து நான் உள்ளே உருகியிருக்கேனா, இல்லையே, நான் உருகலையே, நான் எதுவுமே பண்ணலையே, நான் இப்படி ஐயோ காணமேன்னு இந்த நின்ன இடத்துலையே உட்காந்து நான் வருந்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு கூட எனக்கு தெரியலையே, இப்படி இருக்கனே நான் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா இந்த பாடலில் உருகி பாடுறாரு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவனை எப்படி உருகி, அதாவது பாடும்போது இறைவனை நாம் போற்றி பாடுதல் ஒன்று இருக்குது, உருகி பாடுதல் ஒன்று இருக்குது, அப்புறம் இறைவனை எப்படி வணங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த பாட்டில் சொல்கிறாரு. உன்னை பாடலை, உனக்கு அடிப்பணையலை, உன்னைய வணங்கலை, உன்னோட பராக்கிரமத்தை கண்டு நீ காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருகலை அப்படின்னு சொல்லி இறைவனை என்னென்ன மாதிரியான வழிகளில் வழிபாடு பண்ணால் நாம் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி இந்த பாட்டில் கொடுத்துருக்குறாரு. உன்னை பாடாமல் விட்டுட்டேன், உனக்கு பணியாமல் விட்டுட்டேன், நான் நீ போன பிறகு நான் இந்த இறைச்சி மிக்க இந்த ஊன் உடம்பை விட்டுருக்கணும், நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேனே, இப்படி தவறு பண்ணிட்டேனே, நீ என்னைய விட்டுட்டு போயிடாதப்பா, நான் இப்படி விப்பேற்பட்டவன் இங்கே இருக்கியே அப்படின்னு சொல்லி நான் வியந்து பார்த்தேனா, பார்த்து உன்னைய தேடினேனா, இல்லையேப்பா, எதுவுமே நான் செய்யலையே, இந்த சிவன் எங்கே இருக்கான், யாராவது அவனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேனா, இல்லையே, ஓடி போய் பார்த்துருக்கேனா, நான் பார்க்கலையே, நான் ஐயோ இப்படி விட்டுட்டேனே அப்படின்னு என்னோட உள்ளந்தான் உருகுச்சா, எப்பேற்பட்ட பெருமானை நான் விட்டுட்டேன்னு என் உள்ளம் உருகுச்சா, இல்லையே, உருகலையே, நான் இதே இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேனே தவிர அடுத்து நான் என்ன பண்ணணுங்கிறத நான் நினைக்கலையே பெருமானே, என்னைய விட்டுடாதப்பா, நான் இப்படி எப்பேற்பட்ட தவறெல்லாம் செஞ்சுருக்கேன், என்னைய விட்டுடாமல் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா உருகி இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவனுடைய பெருமையை பற்றி வெகு அழகாக பாடியுள்ளார். 46வது பாடலை பார்க்கலாம். முதல்ல பாடலை பார்த்துடலாம்.
உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விழைதரு வேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சு உன் மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் பழைதரு மாபரன் என்று என்று அறைவன் பழிப்பினையே. ஒரு கட்டத்தில் நமக்கு ரொம்ப உரிமை வந்துருச்சுன்னா, என்னப்பா நீ இப்படி பண்ணுறாப்பா அப்படின்னு கடவுளை பார்த்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இறைவனை திட்டுறாரா மாணிக்க வாசகர். திட்டுறாரா? இறைவனை திட்ட முடியுமா? இப்படி புகழ்ந்து புகழ்ந்து பாடி உருகி உருகி பண்ண மாணிக்க வாசகர் இறைவனை திட்டுறதாவது. அதாவது இதை நிந்தாஸ்துதி அப்படிம்பாங்க. அதாவது அப்படி திட்டுற மாதிரி புகழ்றது. அப்படி 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 அவரை புகழ்றாரு, ஆனால் இதெல்லாம் இவர் பெருமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறது. அப்படி பண்ணுறாரு இந்த பாடலில். ரொம்ப அழகான பாடல். உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, உழை அப்படிங்கிறது மானை போன்ற பார்வையை உடைய அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அதை சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்கிறாரு. இப்போ பலாப்பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலாப்பழத்து மேலே ஈ உக்காந்துருக்கு அப்படின்னா அந்த ஈ போய் பலாப்பழத்துக்குள்ளே திங்காது, அது மேலே தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே போய் அதை திங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஈவன் நீங்கள் பலாப்பழத்தை ஓப்பன் பண்ணலை, ஆனால் அந்த வாசனை வந்திருக்கு அப்படின்னா கூட அப்படி அது மேலேயே தான் அந்த ஈயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் அதை திங்க முடியாது. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாராம், அந்த பலாப்பழத்தில் உள்ள ஈ அந்த பலாப்பழத்தை நாடுவது போல மான் போன்ற பார்வையை உடைய அந்த பெண்களோட கொங்கைகளை நான் நாடினேன். அதாவது என்னன்னா, அந்த மேலே மட்டும் பார்க்குறாரு, அதாவது சிற்றின்பத்தை நாடினேன் அப்படிங்கிறார். அவ்வளோதான். இப்போ ஒரு பெண்ணை பார்க்கும்போது முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அவளோட அந்த திரண்ட அந்த மார்பகங்கள் தெரியும் இல்லையா, அதை ஒரு இதுவா சொல்றாரு. அதில் மயங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிறாரு. அந்த சிற்றின்பத்தில் நான் மயங்கிட்டேன், ஆனால் அது உள்ளே போய் நான் பார்க்கல, மேலேருந்து அப்படி பார்த்தே நான் மயங்கிட்டேன். அந்த ஈ எப்படி மேலேயே இருக்கோ உள்ளே போகாமல், அது மாதிரி இது நல்லா இருக்குமோன்னு நினச்சி அவர் அங்கே உள்ளேயே மயங்கிட்டாராம். அதை தான் பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்பேற்பட்ட தவறை நான் செஞ்சிட்டேன்ப்பா, இதை முன்னிட்டு இப்படி நான் இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைய புறக்கணிச்சிடுவியா? அப்படி மட்டும் நீ என்னைய புறக்கணிச்ச, நான் உன்னைய என்னென்ன சொல்லி திட்டுவேன் தெரியுமா? நீ கடல் நஞ்சை உண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாராம். விடின் வேலை நஞ்சு அப்படிங்கிறாரு. கடல் நஞ்சை உண்டவன் யாரு தெரியுமா? கடல் நஞ்சை உண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னைய சொல்லுவேன். வேலை அப்படின்னா கடல்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மழைதரு கண்டன் குணமிலி, இவன் குணமே இல்லாதம்பா அப்படின்னு சொல்லுவேன். மானிடன், இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு மானிடன் அப்படின்னு சொல்லுவேன். தேய் மதியன், அறிவே இல்லாதவன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். பழைதரு பரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நற்குணம் இல்லாதவன், அப்புறமா வெறும் மானிடன், அறிவு குறைஞ்சவன், வயது முதிர்ந்தவன்ப்பா, பழைதரு பரன் அப்படின்னு சொல்லி நான் உன்னைய வயது முறிந்த முழு வேற்றன், இல்லைனா நீ ஒரு பரதேசி அப்படின்லாம் சொல்லி அறைவன் பழிப்பினையே அப்படின்லாம் சொல்லி நான் பழித்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் இந்த பாடலில் இறைவனை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறாரு. இன்னொரு தடவை நாம் பாடலை பார்த்துடலாம். உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விழைதருவேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சு உன் மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய் மதியன் பழைதரு பரன் என்று என்று அறைவன் பழிப்பினையே. மானை போன்ற அந்த கொங்கைகளை உடைய அந்த
கன்னியர் இருக்காங்க இல்லையா, பெண்டிர் இருக்காங்க இல்லையா, அந்த அந்த கொண்ட மானை போன்ற பார்வை கொண்ட மகிழரது கொங்கையின் கண் பலாப்பழ கனியில் மொய்க்கும் ஈயை போன்று விருப்பமுடைய என்னை விட்டு விடாதே. அவர் உள்ளுக்குள்ளெல்லாம் போகலையாம். அந்த ஈ எப்படி முக்கியமோ அது மாதிரி அந்த பெண்களுடைய அந்த கொங்கைகளை பார்த்து அவர் மயங்கி அப்படி நிற்கிறாராம், அதுக்குள்ளே நிற்கிறாராம். அப்படி போகாமல் அப்படி பார்த்தே மயங்கி நிற்கிறாரு. நான் இப்பேற்பட்ட தவறை பண்ணிட்டேன், என்னை நீ விட்டுடாத. ஒரு வேளை நீ அப்படி என்னைய விட்டுட்ட அப்படின்னா அதனால் என்னைய விட்டுடுவாயோ, நான் அப்படி ஒரு வேளை நீ என்னைய விட்டு விடுவானா நான் உன்னை என்ன சொல்லுவேன், கடலில் தோன்றிய நஞ்சை உண்ட கருமையான கண்டத்தை கொண்டவன்பா இவன் குணமற்றவன்பா, இவன் மானிடன், இவன் குறைஞ்ச மதியினன்பா, குறைஞ்ச மதியனன். அதுக்கப்புறம் பிச்சை, பழமையான பெரிய பிச்சையை ஏற்பவன்பா என்று அடிக்கடி உன்னைய நான் இழுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ ஒரு பரதேசி, நீ ஒரு வயது முதிர்ந்த முழு வேற்றன் அப்படியெல்லாம் சொல்லி உன்னைய நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி திட்டுறாரா மாணிக்க வாசகர்? நிஜமாலுமே அப்படி திட்டுறாரா? இல்லை, இதை ஒரு நிந்தா ஸ்துதி அப்படிம்பாங்க. அதாவது திட்டுறது மாதிரி தெரியும், ஆனால் ஸ்துதி, போற்றுதல். நிந்துதல் அப்படின்னா நிந்திப்பது அப்படின்னு திட்டுறது மாதிரி தெரியும், ஆனால் ஸ்துதி. அவர் என்ன பண்ணுறாரு, இறைவனை போற்றுறாரு. என்ன சொல்கிறாரு இதில், விழை தருவேனை விடுதி கண்டாய், என்னை அப்படி நீ விட்டுட்ட அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன் அப்படின்னு சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம், நீ நஞ்சை சாப்பிட்டு அறிவில்லாதவன்ப்பா அப்படின்னு அதில் சொல்கிறாரு இல்லையா. ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நஞ்சை சாப்பிட்டு எல்லாரையும் காப்பாற்றினவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் உண்டு. அவன் சாப்பிடாம கடல் நஞ்ச போய் உண்றவன்ப்பா, அவன் அப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா, அது கருணையை சொல்லுது, இறைவனுடைய கருணையை சொல்லுது. அவன் மற்றவர்களுக்காக அந்த நஞ்சை உண்டுட்டு அதை கூட அமுதம் மாதிரி நினச்சிக்கிட்டு உண்டான்னு முன்னாடி பாடலில் படித்தோம் இல்லையா, அந்த நஞ்சை உண்டவன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திட்டுற மாதிரி இருக்கு, அந்த இந்த பக்கம் பாராட்டுறாரு. அப்புறம் அவரை என்ன சொல்றாரு, குணமிலி, குணங்கெட்டவன்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில சிவபெருமான் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு இங்க பொருள்படுது. அப்புறம் என்ன சொல்றாரு, மானிடன் அப்படிங்கிறாரு. அவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு, மானிடன்னா ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றது. ஆனா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மான் பிளஸ் இடன், அதுதான் மான் இடன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா மானை பிடித்து வைத்திருப்பவன் அப்படின்னு பொருள்படுது. ஏன் மானை பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்னா, மானு ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, அப்படி ஓடிக்கிட்டே திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த மானை கையில் வச்சிருக்காரு அப்படின்னா அது எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா, நம்மளோட மனசு மானு மாதிரி இங்கே அங்கே அங்கே எங்கேன்னு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அலைப்பாஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனசை அடக்கக்கூடியவன் யாரு, நம்மளுடைய சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மானிடன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி பாராட்டுறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, தேய் மதியன் அப்படிங்கிறாரு. தேய் மதியன்னா மதின்னா அறிவுன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ அறிவு குறைஞ்சவன், அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு இல்லையா, அவனை பிறையா சூடிக்கிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் சந்திரனோட வாழ்வு எப்படி இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சு அவன் வளர்ந்துக்கிட்டே போய் ஒரு முழு பௌர்ணமி ஆனா இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பழைதரு மாபரன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாபரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பழைதரு மாபரன், பழமையானவன்பா, பரதேசிப்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு என்ன சொல்கிறது அப்படின்னா, பழைதரு பாப்பரவன், பழைய மாபெரிய பரதேசி, பழமையானவன், ரொம்ப வயசானவன்பா, வயது முதிர்ந்த தோற்றமுடையவன்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா, எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருள் அவன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம்
உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவன் அப்படின்னும் விளக்கம் கொடுக்கலாம். அப்புறம் இறைவனிடத்துல இவ்வளவு சிறுமை இருக்குமா என்ன அப்படின்னா இல்லை, உண்மையில பார்த்தா அதெல்லாம் அவருடைய பெருமைகள். அது மாதிரி இறைவனை இப்படி திட்டுற மாதிரி திட்டிட்டு மாணிக்க வாசகர் அப்படி போட்டுறாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மலைதரு நீலகண்டன் அப்படிங்கிறாரு. அந்த நஞ்சை உண்டார்ல, அது அவரோட கருணையை காட்டுது. குணமிலி அப்படிங்கிறது அவரோட முக்குணங்களை கடந்ததை காட்டுது. அப்புறம் மானிடன் அப்படிங்கிறது மானை இடக்கையில் உடையவன் அப்படின்னு சொல்றதுல இறைவனுடைய ஆற்றலை காட்டுது. நம்மளோட மனசை அடக்கி ஆளணும், அது யாரால முடியும்? சிவனால மட்டும்தான் முடியும். இறைவனது ஆற்றலை காட்டுது. அப்புறம் தேய்மதியன், அந்த பிறையை தரிசித்தவன், அது அனுகிரக சக்தியை காட்டுது. அப்புறம் மாபரன் அப்படிங்கிறது இறைவனுடைய முழு தன்மையை காட்டுது. எப்பேற்பட்ட பரம்பொருளவன் அப்படிங்கிறது இறைவனுடைய முழு தன்மையை காட்டுது. இதனால மாணிக்க வாசகர் இப்படி இறைவனை பல விதத்தில் புகழ்ந்திருக்காரே தவிர அவர் இகழவே இல்லை. இந்த எப்படி அப்படி அந்த மான் போன்ற கண்களை உடைய அந்த மகளிரோட அந்த சிற்றின்பத்தில் ஒரு பழாப்பழத்தில் மொக்கிற மாதிரி அவர் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காராம். அப்படி போய் டபக்கடின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, அதுக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அந்த அவருக்கு தெரியலை எது அது வெறும் சிற்றின்பம் தான், அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அப்போ அவருக்கு புரியலையாம். அதனால் அந்த பலாப்பழத்தில் உள்ள ஈக்கு எப்படி தெரியாதோ, அந்த பலாப்பழத்தை நம்மளால் திங்க முடியாது அப்படிங்கிறது தெரியாதோ, அது மாதிரி நான் தெரியாமல் இருந்துட்டேன்ப்பா, என்னைய நீ விட்டுடாத, அப்படி மட்டும் நீ என்னைய விட்ட நான் உன்னைய ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி நான் சொல்லுவேன். நீ சாப்பாடை சாப்பிடாம நீ நஞ்சை குடித்தவன், அதுக்கப்புறமா நீ குணமில்லாதவன், நீ ஒரு பரதேசி, அதுக்கப்புறம் நீ அறிவில்லாதவன் அப்படின்னெல்லாம் நான் உன்னைய சொல்லுவேன். நீ ஒரு மனுஷன், நீலாம் என்ன ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி நான் உன்னைய திட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு. இந்த பாடலை படிக்கும்போதே நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன புன்முறுவல் வருது. ஆஹா, எப்படியெல்லாம் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். நாளைக்கு அடுத்த 2 பாடல்களில் பார்க்கலாம்.